ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மீ அண்ட் மில்க் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு செராமிக் கப்பில் தான் நான் பண்ண போகிறேன். இதில் வந்து மைதா சர்க்கரைன்னு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. ஃபுல்லாகவே கோதுமை மாவு வெல்லம் அதை வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ml மெஷரிங் கப்பில் வந்து நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்ல வந்து தயிர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிடுங்க. வெல்லம் வந்து நல்லா கரையணும் தயிர்ல. ஸோ அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து தயிரில் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து 60 ml மெஷரிங் கப்பில் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் வெல்லம் சேர்த்துக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 60 ml கப்பில் வந்து கோதுமை மாவு எடுத்தேன். ஸோ 30 ml மெஷரிங் கப்பில் வந்து வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து அந்த வெல்லத்தில் வந்து கோதுமை மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோதுமை மாவு வந்து கொஞ்சம் கட்டி தட்டின மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ இதை வந்து நல்லா கரையிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ஸோ பாலை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, மொத்தமாக சேர்த்துக்காதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டம்ளரில் வந்து பீட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செராமிக் கப்பில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவு வந்து ஃபுல்லாக கரைச்சிட்டேன். கொஞ்சம் கூட கட்டி இல்லை பாருங்க. ஸோ இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து சும்மா டெக்கரேஷன் பர்பஸ்க்காக நான் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் நட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கப் கேக்கை வந்து நான் பேனில் தான் வைக்க போகிறேன். இது நீங்கள் குக்கரில் கூட வைக்கலாம். குக்கரில் வைக்கும்போது அடியில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதில் வந்து இந்த கப்பை வைங்க. நீங்கள் வந்து வெயிட் போட வேண்டாம், ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சா மட்டும் போதும். இப்போ வாங்க பேனில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பேனில் வந்து கேக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணிடுங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் வந்து இந்த கப் கேக்கை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒரு 40 மினிட்ஸில் வந்து கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். 40 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா கேக் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் சாக்லேட் சிரப் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ சூப்பரான கப் கேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.